இப்போ ரீசெண்டாக ஓஐடி ரைட்டிங் டெஸ்ட்டில் வரக்கூடிய கேஸ் நோட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் டயக்னோசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் எக்ஸாக்டாக எதை எங்கே எழுதணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே நீங்கள் டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணல. அதாவது ஒரு லெட்டரை ப்ராப்பராக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது எதை இன்ட்ரொடக்ஷனில் எழுதுறது, எதை பாடி பேராகிராஃபில் எழுதுறது, எதை ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃபாக எழுதுறது, எதை செகண்ட் பாடி பேராகிராஃபில் எழுதுறது, இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது நீங்கள் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எப்போவாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதில் எக்ஸாக்டாக ஒரு லெட்டரை ஒரு 2 ஸ்டெப்ஸ் மூலமாக எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி இன்ட்ரொடக்ஷன் எழுதுறது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மை நேம் இஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதாக ஓஐடி ரைட்டிங் சப்டெஸ்ட்டை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இங்கே ஒரு லெட்டர் எழுதணும். அதுக்கு எக்ஸாக்டாக 45 மினிட்ஸ் டைம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படிங்கிறத ரீடிங் டைம் அப்படின்னும் ரிமைனிங் 40 மினிட்ஸில் நம்ம லெட்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்காக ஒரு A4 ஷீட்டில் இருக்கக்கூடிய லெட்டரை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைஸ் தான் நம்ம எழுதக்கூடிய லெட்டருமே இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு இப்போ 40 மினிட்ஸ் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மோர் தென் எனஃப், அதுக்குள்ளாடி நம்மளால் எழுத முடியும். பட் இப்போ இங்கே ஓஐடியில் வந்து நிறைய முறை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஈவன் 40 மினிட்ஸுமே பத்தாதது மாதிரி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் நோட்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வேலை எழுத போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து லெட்டர் எழுத முடியும். ஏன்னா நோட்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறது இல்லை. ஜஸ்ட் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறது, எதை நெக்ஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃபில் எதை எழுதுறது, இதையெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒரு 2 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கேஸ் நோட்ஸ் ரீட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வர வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த லெட்டரை யாருக்கு எழுதுறீங்க, அதாவது டு ஹூம் யூ ஆர் ரைட்டிங். இப்போ காமனாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லெட்டரை நம்ம ஒரு நர்ஸுக்கு எழுதலாம், ஒரு டாக்டருக்கு எழுதலாம், இல்லை ஒரு நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு எழுதலாம்னு எடுத்துப்போம். இங்கேயுமே இங்கே ஒரு பர்சன்ஸுக்கும் எழுதும்போது அந்த சிச்சுவேஷன் வைஸ் அது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்ஸுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எழுதலாம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நர்ஸுக்கு இம்மிடியேட் ட்ரீட்மெண்ட் தேவை இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ தட் அவங்க தான், அந்த நர்ஸ் தான் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறாங்க, இந்த சினாரியோவில் எழுதலாம். இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பேஷண்ட்டுக்கு ஃபாலோ ப்ரொவைட் பண்ணும், இந்த சினாரியோவில் எழுதலாம். இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கு ஜஸ்ட் பேஷண்ட் ப்ரிலிமினரியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமோட போகிறாங்க, ஸோ அவங்கள அசஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்குது, இங்கே நீங்கள் லெட்டர் எழுதலாம். இல்லை ஒரு நர்ஸ் வந்து லாங் டேர்ம் கேர் வந்து பேஷண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அதாவது பேஷண்ட்டோட பர்சனல் நீட்ஸை வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷனில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம், ஈவன் நீங்கள் நர்ஸுக்கு எழுதுறதை எடுத்துக்கிட்டாலே. அதே மாதிரி தான் இப்போ டாக்டருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எழுதலாம், ஜஸ்ட் ஃபாலோக்காக எழுதலாம், இல்லை ஏதோ ஒரு ஒப்பீனியனுக்காக எழுதலாம். அந்த மாதிரி நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு வரும்போதும் ஸோ அங்கேயுமே நிறைய சினாரியோஸ் வரலாம். இப்போ ஒரு திங்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை, அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எழுதலாம். இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவை, அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த பர்சனுக்கு எழுதுறீங்க, அது எந்த கான்டாக்ட்ஸில் எழுதுறீங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், நோன் கேஸ் அண்ட் அன்னோன் கேஸையுமே நம்ம இதில் தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதாவது நீங்கள் எழுதக்கூடிய பர்சனுக்கு ஆல்ரெடி பேஷண்ட்டை தெரிஞ்சிருக்கா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எழுதுறீங்களா. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கிளியராக டிட்டர்மைன் பண்ணுவீங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா யாருக்கு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு. இரண்டாவதாக பார்க்குறோம் அப்படின்னா ரீசன் ஃபார் ரைட்டிங். இதையுமே நம்ம காமனாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெட்டரை எழுதுறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அதாவது பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் திங் நடந்திருக்கும், அதனால தான் நம்ம லெட்டர் எழுதுவோம் மோஸ்ட்லி. இல்லைனா பேஷண்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸாக இருக்கும், இதை தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயுமே டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இரண்டாவதாக பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அதாவது பேஷண்ட்டோட நீட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கும். இப்போ இதையுமே இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ரீசன் ஃபார் ரைட்டிங் சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்ததுனால எழுதுறீங்க, இல்லைனா பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, எதை வச்சு எழுதுறீங்க. இரண்டாவதாக பேஷண்ட்டுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையுமே சம்டைம்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசனுக்காக எழுதுறது அப்படிங்கிறது. அதையுமே எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா காமனாக டிஸ்சார்ஜ் பிளானை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க. இப்போது காமனாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா, ஒரு பேஷண்ட் அவங்க வந்து ஸ்டார்ஸ்லேருந்து விழுந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃபெசிலிட்டிக்கு வராங்க, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வராங்க. வரும்போது அவங்க ஹிப் ரீஜனில் சிவியர் பெயின் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இமீடியட்டாக நீங்கள் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்குறீங்க. டெஸ்ட்டுக்கு முடிவில் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து இப்போ ஹிப் ஃப்ராக்சர் இருக்கிறதா டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம்.
இப்போ ஹிப் ஃப்ராக்சருக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதுனால பேஷண்ட் சர்ஜரியுமே அண்டர்கோ ஆகுறாங்க. சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு 2 வீக்ஸ் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது வந்து ஒரு செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வீக்ஸில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நார்மல், அதாவது கிராஜுவலான ப்ராக்ரஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் வீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சர்ஜிக்கல் பிளேஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷனுக்கு மெடிக்கேஷன் கொடுக்குறீங்க. அது ஒரு 2 வீக்ஸ் அதுக்கப்புறம் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது அதுக்கப்புறம் பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் லாஸ்ட்டாக இருந்த ஈவன் என்னென்னா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, பட் அதுக்கு வந்து மெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த லெட்டரை ஒரு நர்ஸுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லெட்டரில் நம்ம எதை இன்ட்ரொடக்ஷனில் எழுதணும்? இப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். எதை வந்து இப்போ டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் எழுதணுமா, இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் எழுதணுமா? ஸோ இந்த மாதிரி காமன் கன்ஃபியூஷன் வரலாம். இல்லை இந்த கொஸ்டினை கேட்டதுமே கூட சம் ஆஃப் யூ வந்து இமீடியட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம், வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எழுதணும், இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் தான் எழுதணும் அப்படின்னு. பட் ஒரு நர்ஸுக்கு எழுதுறதுனால மட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணிட முடியாது இதை தான் எழுதணும் அப்படின்னு. இப்போ இங்கே என்ன ரீசனுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு நர்ஸ் யார் அப்படின்னா, இல்லைன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சினாரியோ என்ன அப்படின்னா, ஒரு நர்ஸுக்கு ஃபாலோ அப்புக்காக எழுதுறீங்க, ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸுக்கு ஃபாலோ அப் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுறதுனா, பேஷண்டோட கண்டிஷன் அவ்வளோ சீரியஸாக இல்லை. இப்போ கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸுக்கு எழுதும்போது பேஷண்ட்டை வீட்டுக்கு தான் அனுப்பியிருப்பீங்க, ஃபாலோ அப்க்கு நீங்கள் எழுதுறதா இருக்கலாம். ஸோ தட் இப்போ இந்த சினாரியோவில் எழுதும்போது ஆப்வியஸாக நம்ம டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எழுதணும். இன்ஃபெக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணி எழுத வேண்டிய தேவையில்லை. அதையுமே கிளியராக சொல்லணும்னா, இப்போ டிஸ்சார்ஜ் பிளானை பார்க்கும்போது அதில் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியோ, இல்லை இப்போ மொத்த பிளானுமே இன்ஃபெக்ஷனை வச்சு தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் இன்ஃபெக்ஷனை மென்ஷன் பண்ணுவீங்க. இல்லை ரெகுலராக ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபாலோ ப்ரொவைட் பண்ணும்போது என்னென்ன கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து உங்கள் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் எழுதுறதா இருக்கும். இப்போ இரண்டாவது சினாரியோவில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட் இல்லைன்னா ஆர்த்தோபெடிக் ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எழுதுறீங்க அப்படின்னா எகெயின் அவங்கள கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருக்கும். ஆப்வியஸாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம எகெயின் வந்து பேஷண்ட் வந்து ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கு. ஏன்னா உங்கள் பிளேஸில் வந்து சர்ஜரி பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியலை, ஃபர்தராக அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் தேவை அப்படிங்கிற பர்பஸில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே இன்ஃபெக்ஷனை தான் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறதா இருக்கும், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாது. பட் ஸ்டில் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ எழுதவே மாட்டோமான்னு கேட்டால் இல்லை, இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மேனரில் நீங்கள் எழுதுறதா இருக்கும். இப்போ தேர்ட் சினாரியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா எகெயின் நீங்கள் ஒரு நர்ஸுக்கு தான் எழுதுறீங்க. ஸோ இப்போ இங்கே எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்தர் சப்போர்ட்ஸ் இல்லைன்னா ஃபர்தரான நீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எழுதுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேயுமே அப்போது அவங்க இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக எம்ஃபசைஸ் பண்ணி கொடுக்காததுனால ஆப்வியஸாக டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வராங்கன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இரண்டாவதாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா லைக் ஒரு ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட்டுக்கோ இல்லை ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கோ எழுதுறீங்க. எகெயின் நீங்கள் வந்து பிளான் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க இன்ஃபெக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் எழுதுறது இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அதே இது ஒரு ஃபாலோஅப்காக வேண்டி கன்சல்டன்ட்டுக்கு எழுதும்போது ஸோ அப்போ இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வராங்க அது வந்து எழுதுறதா இருக்கும். ஸோ இப்போ காமனாக இந்த சினாரியோஸ் எல்லாமே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம டிஸ்சார்ஜ் பிளானில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கும். இன்னும் ஒரு சினாரியோ பார்க்குறோம் அப்படின்னா இதே லெட்ரு நீங்கள் ஒரு சோசியல் ஒர்க்கருக்கு எழுதுறீங்க. இப்போ காமனாகவே சோசியல் ஒர்க்கருக்கு எழுதும்போது வி ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல். ஏன்னா மெடிக்கல் ரிலேட்டடான பர்பஸ்க்குமே ஒரு சோசியல் ஒர்க்கருக்கு எழுதலாம், இல்லை நான் மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் எழுதலாம். இப்போ மெடிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு டயட்ரி அட்வைஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி தேவை. ஸோ இந்த 2 பர்சன்ஸையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம லெட்டர் எழுதுறதா இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா அவங்க இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக எதுவுமே சொல்லலை. ஸோ டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் எழுதுறதா இருக்கும். இப்போ இது இரண்டாவது சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பேஷண்ட் ஒரு டிரைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இன்கமில் தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இவங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்வியஸாக அவங்கள ஃபேமிலியை வந்து அவங்களால டேக் கேர் பண்ண முடியாது. ஸோ தட் இப்போது நம்ம பென்ஷன் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு லைக் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கேயுமே டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வரதா இல்லைனா டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அவங்களுக்கு பண்ணியிருக்கிறதா நம்ம இன்ட்ரொடக்ஷனில் எழுதுறதா இருக்கும். இப்போ இந்த சினாரியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு இல்லைனா ஒரு கண்டிஷன் அண்ட் தென் ரெசிபியண்ட்டை மட்டும் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிட முடியாது என்ன ரீசனுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்ட்ரொடக்ஷனில் எதை எழுதணும் அப்படின்னு
டிஸ்சார்ஜ் பிளானில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க எதை கிளியராக எழுதுறது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எகெயின் இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ண வேண்டியது எந்த பர்சனுக்கு, அதாவது யாருக்கு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு. இரண்டாவதாக என்ன ரீசனுக்காக எழுதுறீங்க, இந்த ரீசனை வந்து பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அண்ட் தென் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த ரெண்டையுமே கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போ இந்த 3 விஷயமே ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக இன்ட்ரோடக்ஷனை வந்து உங்களால் எழுத முடியும். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய பர்சனை வச்சு பேசிக்காக வந்து உங்களால் சொல்ல முடியும் என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுத போகிறீங்க அப்படின்னு. இப்போ ரெஃபரலாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், டிஸ்சார்ஜாக இருக்கலாம், ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம், இது ஒரு டைப் ஆஃப் லெட்டர் எழுதுவீங்க. அதுக்கப்புறமா கண்டிஷன் வரக்கூடிய பிளேஸில் அவங்களுக்கு இப்போது என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, இல்லைனா நீங்கள் என்ன ரீசனுக்காக எழுதுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் எழுதுறதா இருக்கும். தென் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஷார்ட்டாக எழுதுறதா இருக்கும். இந்த 3ஓட காம்பினேஷன் தான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபாக இருக்கும். இப்போ இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பேசிக்காக இங்கே பாடி பேராகிராஃப் வரும்போது இங்கே என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃபில் எப்போவுமே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் என்ன எழுதுகிறோமோ அதை டைரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். செகண்ட் பாடி பேராகிராஃப் வருது வரையில் சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எழுதுறதா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப்னால் நீங்கள் இன்ஃபெக்ஷனை பேஸாக வச்சு லெட்டர் எழுதும்போது இந்த இன்ஃபெக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணி, அதாவது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக எழுதி உங்கள் பாடி பேராகிராஃபை சப்மிட் பண்ணுறதா இருக்கும். அதே இது டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை டீட்டெயிலாக வச்சு லெட்டர் எழுதுறதா இருக்கும். ஃபர்தராக இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோ டீட்டெயில் எழுத மாட்டோம், ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோம். இது வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் என்ன எழுதுறீங்களோ அதோட டைரக்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப், அதோட சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் செகண்ட் பாடி பேராகிராஃப். இது எல்லாமே டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்களோ அது வந்து டிஸ்சார்ஜ் பிளானில் எழுதுவோம். இப்போ இதையுமே ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் அவங்க வந்து ஒரு 3 years old பேபி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாய். ஸோ இப்போ இங்கே என்னென்னா அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ஆட்டிசம் இருக்குது. ஆட்டிசம் எப்போ அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 months இல்லைன்னா ஒரு 3 months இருக்கும்போதே அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கான சிம்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6 months வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஆட்டிசம் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு 2 years அந்த மதர் தான் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கேஸ் நோட்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க 2 weeks என்ன நடந்துச்சு, 2 months என்ன நடந்துச்சு, 6 months என்ன நடந்துச்சு, 1 year என்ன நடந்துச்சு, இல்லை செகண்ட் இயரில் என்ன நடந்துச்சு, அந்த சேஞ்சஸ் எல்லாமே, அதாவது சைல்ட்ஹுட் ஆட்டிசம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃபில் வந்து இதனால் மதர் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த லெட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு பீடியாட்ரிஷியனுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காகனா சைல்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக, இல்லைனா சைல்டுக்கு ஆட்டிசம் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்காக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஆட்டிசமை எம்ஃபசைஸ் பண்ணி எழுதுறதா இருக்கும் உங்களோட பாடி பேராகிராஃப். அதாவது எப்போ அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, சிம்டம் ஸ்டார்ட் ஆன பிறகு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸோ இதை எம்ஃபசைஸ் பண்ணி எழுதுறதா இருக்கும். மதரோட சஃபரிங்ஸை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எழுத மாட்டோம், நம்ம யூஸ்வலாக எழுதுறது மாதிரி சோசியல் ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட் 1 or 2 sentences நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். இப்போ இரண்டாவதாக இதே லெட்டர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு எழுதுறீங்க. எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ மதருக்கு வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இல்லைனா ஒரு கவுன்சிலிங் செஷனுக்காக வேண்டி, பிகாஸ் பேபிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால மதரால் அந்த சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலை, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுமே சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே எழுதும்போது ஆட்டிசம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை 1 or 2 sentences தான் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. பட் மதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாமே நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி பாடி பேராகிராஃப் எழுதுறதா இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சினாரியோ பார்க்குறோம் அப்படின்னா, இதே லெட்டரை வந்து நீங்கள் சோசியல் ஒர்க்கருக்கு எழுதுறீங்க. எகெயின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சோசியல் ஒர்க்குன்னு வரும்போது we have to be careful about the situation. இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் எதுக்காக எழுதுறீங்கன்னா, எகெயின் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியனை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சோசியல் ஒர்க்கருக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஆட்டிசம்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ஃபர்மேஷன், மதரோட சஃபரிங்கோட ஹாஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஹாஃப் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சம் இன்ஃபர்மேஷனை இதை வச்சு நீங்கள் லெட்டரோட பாடி பேராகிராஃப்ஸ் எழுதுறதா இருக்கும். பட் இது செகண்ட் சினாரியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோசியல் ஒர்க்கருக்கு தான் எழுதுறீங்க. எதுக்காக அப்படின்னா, எகெயின் பேஷண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சைல்டை பார்த்துக்க முடியலை, அவங்க வந்து சோல் பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபாதரோட சப்போர்ட் கிடையாது. ஸோ தட் அவங்களுக்கு பென்ஷன் ஆர்எல்ஸ் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் எழுதும்போது இந்த மதரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம லெட்டர் எழுதுறதா இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு லெட்டரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இது மூலமாக உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை ஒரு முறை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறமா ரீசன். இந்த ரீசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ப்ராப்ளம் என்னது, என்ன சிச்சுவேஷனில் எழுதுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இரண்டாவதாக பேஷண்ட்டுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 3 விஷயத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அவங்களால எழுத முடியும். இப்போ இன்ட்ரொடக்ஷனை மிஸ்டேக் இல்லாமல் எழுதும் பட்சத்தில் பாடி பேராகிராஃப் 1 அப்படிங்கிறது இந்த கண்டிஷனை டைரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது இந்த சிச்சுவேஷனை டைரெக்டாக நீங்கள் எழுதுறது ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப் அப்படின்னும், அதுக்கப்புறமா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சோசியல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே செகண்ட் பாடி பேராகிராஃப் அப்படின்னும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்சார்ஜ் பிளானில் நம்ம கிளியராக எழுதுறதாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு இவ்வளவு தான். Before that, as usual, if you want to know more about the courses that we offer at Target Nurse Academy, do contact this number and see you soon in the next video. Bye-bye.